உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அங்க பாருங்க. ஆஸ்கர் பொண்ணாச்சே இவ. யோ நீங்களா போங்க, நான் வரேன். யோ சரிங்க போங்கயா, போங்க. சரிங்க ஐயா. இந்த பொண்ணு தெரியுதுங்களாயா? இவளுக்கும் இவங்க அப்பாவுக்கும் நியாயம் வேணும். கொடுக்கறியலா? அவ செஞ்ச தப்புக்கு தான் அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? என் டிரைவருங்கிறதுனால அவனை நான் காப்பாற்ற முடியாதுல்ல. ஆமாங்கய்யா, உங்க வீட்ல வேலை பார்த்து உங்களை நம்பினார்ல, அதே இவங்க அப்பா செஞ்ச பெரிய தப்பு. அந்த தப்புக்கு இந்த தண்டனை தேவைதான். அந்த மாதிரி தண்டனையில இருந்து நீங்க காப்பாத்தணும்னா அப்ப தப்பு செஞ்சது உங்க புள்ளையாத்தே இருக்கணும். அப்படிதானங்கய்யா? உங்க புள்ளையா இருந்தா காப்பாத்துவியல. யாருமா நீ? எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? எங்க நீதி கேட்கணுமோ அங்க வந்ததே நீதி கேட்டுட்டு இருக்கேன். ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு நியாயம் கேட்டுட்டு இருக்கேன். தோ அப்பா இல்லாம ஆதரவு இல்லாம நிக்குதே இந்த பொண்ணுக்கு, அவ அப்பா வேணும்னு நியாயம் கேட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா பாவம், அவரையே ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. எனக்கு அப்பா வேணும். உங்க புள்ள செஞ்ச தப்பையும் அதை நீங்க மறைச்சு ஒரு அப்பாவிய ஜெயிலுக்கு அனுப்புனதும் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கீங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க புள்ள சம்பந்தப்பட்ட விஷயம், மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படிதானே?